கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், முதல் கட்டம் தேர்தல் முடிஞ்சிருச்சு, இரண்டாம் கட்ட தேர்தலும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பாஜக வலு இழந்துட்டே வருதா இல்லை இன்னும் கூடுதலாக வலுவாயிட்டே இருக்கா? அவர் ஒரு பக்கம் வலுவாக தானே போயிட்டுருக்காரு. அவங்க மக்களை என்றைக்குமே நம்பலை. இன்றைக்கி அவங்க நம்பி இருக்கிறது நீதிமன்றங்களா? வேற என்ன எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவீங்க, நீங்கள் புதுசாக எலெக்ஷன் கமிஷன் நீதிமன்றம் ஒன்று தானே, ரெண்டும் ஒன்றாயிடுச்சு. கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறார் ஜட்ஜ். நீதிமன்றத்தை நாடுறாங்கன்னு சொல்கிறீங்க, புரியல சார். எப்பயுமே தேர்தல் ஆணையம் தான் அவங்க பக்கம் இருக்குன்னுவாங்க, நீங்கள் நீதிமன்றமும் அவங்க பக்கம் அப்படி சொல்லவே இல்லையே. அவங்க கையில் நீதிமன்றங்கள், நீதிபதிகள், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, இப்போ போதைப்பொருள் தடுப்புத்துறை, இது நாளும் அவங்க கையில் இருக்குது. அதை வச்சு தான் அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மொத்தமாக ஒரு 10,000 ஆஃபீஸர் வச்சு தான் அவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. 10,000 ஆஃபீஸர் பாஜக, மோடி, அப்புறம் இது ஒரு சைடு, பொதுமக்கள் ஒரு சைடில் நிற்கிறாங்க. இன்றைக்கி இந்தியாவில் நிலைமை தான். ரெண்டாம் கட்டம் தேர்தலுக்கு அப்புறம் பாஜகவோட வாய்ஸ் குறையுது அப்படின்றதெல்லாம் கருத்து கணிப்பில் வருது. கருத்து கணிப்பு ஹூ கேர்ஸ்? வாக்கேந்திரம் என்ன சொல்லுதுங்கிறது தான். நான் தான் சொல்கிறேன், பொதுமக்களுக்கும் வாக்கேந்திரத்துக்கு மத்தியில் நடக்கிற தேர்தல். பொதுமக்களுடைய கருத்தை வந்து வாக்கேந்திரம் பிரதிபலிக்கணும். ஆனால் வாக்கேந்திரம் தொடர்பாக நீதிமன்றம்லாம் போயிட்டு தானே இருக்கு. நீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டாங்க? வாக்குமன்ற இயந்திரத்தை சந்தேகப்படக்கூடாதுங்கிறது. ஆமாம், அது சொல்லியிருக்காங்க. அப்புறம் பழைய இதுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சந்தேகம் இருந்தால் தாங்க கோர்ட்டு. நான் திருடிட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த சந்தேகத்தில் தான் என் மேலே கேஸ் போடுறீங்க. அப்போ தான் நான் கோர்ட்டுக்கு போகிறோம். அடிப்படையே கோர்ட்டுக்கு தேவை வந்து சந்தேகம் தான். அதையே சந்தேகமே படக்கூடாதுன்னு ஒரு ஜட்ஜி சொல்கிறாருன்னா அந்த ஜட்ஜை என்னன்னு சொல்கிறார்? சந்தேகத்துக்கு தீர்க்கிறது தான் இங்கே கோர்ட்டு. சந்தேகப்படுறதே தப்புன்னு சொல்ல ஒரு ஜட்ஜை பூலோகத்தில் இதுதான் முதல் பார்க்குறோம். எதுக்காக கோர்ட்டு இருக்குது? இவர்களெல்லாம் குற்றவாளிகள் அங்கே இருப்பாங்கன்னு நான் சந்தேகப்பட்டு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன். அதானே கோர்ட்டு. இல்லை, அவர் குற்றவாளிகள் இல்லைங்கிறத எதிர்த்து பேசத்தான் இன்னொரு அந்த வழக்கில் நிற்கிறாரு. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் நீங்கள் குற்றவாளி, அந்த சந்தேகமே தப்புங்கிறது இவர் சொல்கிறாரு. ஜட்ஜி என்ன சந்தேகப்படுறதே தப்புங்கிறார். அப்போ நீ என்னத்துக்கு ஜட்ஜி என்னத்துக்கு தேவை? கோர்ட் எதுக்கு தேவை? தேவையில்லையா? நீ என்னத்துக்கு வேலையில் இருக்க? உன்னை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதான். சந்தேகப்படுறதே தப்புங்கிற ஆள் என்னத்துக்கு ஜட்ஜாக இருக்கிற? அடிப்படையே போச்சு இல்லை. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜிக்கான அடிப்படை அடையாளமே அவர்கிட்ட காணுங்க. அந்த தீர்ப்பை பார்க்கும்போது மோடியினுடைய ஆளுங்கன்னு தெளிவாக தெரியுது. அதான் மோடி எவ்வளோ சந்தோஷப்படுறாரு பார்த்தீங்கல்ல. நீதி வென்றது, அது வென்றது, எதிர்கட்சிகளுக்கு பேரிடி அப்படின்லாம் கத்தி குதின்னு குதிக்கிறாரா? புரியுதா? வாக்கேந்திரத்தை எவ்வளோ தூரம் நம்பி இருந்தால் இவ்வளோ சந்தோஷம் அவருக்கு வருது பார்க்கும்போது தெரியுதா உங்களுக்கு? வாக்கேந்திரத்தை நம்பித்தான்டா நான் இருந்தால் நல்ல காலம் அந்த ஜட்ஜி என்னை காப்பாற்றிட்டாருன்னு அவ்வளோ சந்தோஷம். அப்படி இது பண்ணார். இப்போ நான் பண்ணுற சந்தேகம் உண்மைன்னு புரியுதா உங்களுக்கு? சாதாரணமாக கேட்குறேன். வாக்கேந்திரத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க எலெக்ஷனே நடக்குது. அதை வந்து அதை கேள்வி கேட்கக்கூடாது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த உடனே ஜெயிச்சிட்ட ஃபீலிங் அவருக்கு வந்துடுச்சு. வெற்றி அடைஞ்ச ஃபீலிங் வந்துடுச்சு. குதிக்கிறாரு, வெற்றி அடைந்து விட்டேன்றாரு. ஆக நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மைங்கிறது தெரியுதா இல்லையா? அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேண்டியிருக்கு? இல்லை, முன்னாடி 400 சீட்லாம் ஜெயிப்போம்னாங்க. இப்போ இந்த மாதிரியான வாய்ஸில் சொல்கிறது இல்லை. இப்போ 540, 530 10 சீட்டு கணக்கு ஏதாவது கொடுப்பாங்க, யாருக்காவது கொடுப்பாங்க. ஜெயிச்சது இப்போ நியாயப்படுத்துறது 10 பேரை ஜெயிக்க விடுவாங்க. ஓ, இப்போ அதிகமாகிடும்ன்றீங்களா? ஆமாம், 540 மொத்தம் 530 இடத்துல இருந்துச்சு. ஒரு 10 இடங்கள் வந்து எதிர்கட்சிகளுக்கு யாருக்காக கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுப்பாங்க. மோடியின் பிம்பம் குறைஞ்சாலும் அங்கே வாக்கு வந்து மக்களுடைய வாக்குகளுக்கும் மோடியினுடைய வெற்றிக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. வாக்கேந்திரம் முடிவு எடுத்துருச்சு. ஜட்ஜி சொல்லிட்டார் வாக்கேந்திரத்தை சந்தேகப்படக்கூடாதுட்டார். இனிமேல் முடிஞ்சு போச்சு இல்லை? அவ்வளோதான். தேர்தல் முடிவுகள் ஜூன் 4 ரிசல்ட் இப்போ வந்துச்சு. என்னத்துக்கு ரிசல்ட்டு? பார்லிமெண்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணார் 400 இடங்களில் நாங்கள் வெற்றினார். அன்றைக்கே ரிசல்ட் வந்துடுச்சு. நான் அப்பயே சொன்னேன், தேர்தல் முடிவுகளை அறிவிச்சுட்டு தேர்தல் நடத்துகிற ஒரே நாடு இது தான். அதுக்கு பிரகாரம் இது தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு வருது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி எல்லாம் தான் நடந்தது. இப்போ ஜட்ஜும் சேர்ந்துருக்காரு. பலத்துக்கு மேலே பலம் கூட்டிகிட்டு இருக்குது. நீங்கள் அல்ப மக்களை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் அதிகாரிகளை வச்சுக்கிட்டு இருக்கேங்க. துரியோதனனுக்கும் பாண்டவர்களுக்கும் வந்து ஒரு வித்தியாசம் என்ன வந்ததுன்னா, இப்போ துரியோதனை வந்து அந்த சேனைகளை கேட்டான். பாண்டவர்களுக்கு நல்லா தெரியும்.
பல லட்சம் சேனைகளை விட ஒரு கிருஷ்ணன் மகா பெரிய யோக்கியன், அவனை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அத்தனை பற்றி ஒழிச்சுக்கிட்டோம். ப்ரூவ் பண்ணாங்கல்ல. அத்தனை லட்சம் சேனைகளை ஒழிச்சு கட்டிவிட்டு பாண்டவர்களை வெற்றி பெற வச்சாங்க. அதான் அது மாதிரி தான் மோடி வந்து கிருஷ்ண பரமாத்மா மாதிரி, மக்களெல்லாம் துரியோதனங்கிட்ட சேர்ந்த மாதிரி மாட்டிக்கிட்டு வெற்றி அவங்களுக்கு தான். ஆனால் பாண்டவர்கள் வெற்றி அடைஞ்ச பிறகு என்னாச்சு? புள்ள குட்டி எல்லாம் சேர்த்து போய் அம்போடு கிடந்தானுங்க. என்னத்த வாழ்க்கை? ஜெயிச்சும் பிரயோஜனம் ஜெயிச்சின பிறகு ஒரு வாரிசுகள் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் போயிட்டாங்க. மகாபாரதமாக யாருக்கு சொல்கிறாங்க? அபிமன்யுடைய மகன் தப்பிச்சுக்கிறான். கருவில் இருக்கிறவளை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அவள் தப்பிச்சு போயிடுறான். அந்த பையனுக்கு வந்து வியாசர் சொல்கிறார், உன் குடும்பத்தினுடைய கதை அப்படின்னு. அவன் ஒருத்தந்தான் மிஞ்சர் பாண்டவர் அண்ணத்தில். காந்தாரி அந்த சாபம் தானே கொடுக்குறான் கிருஷ்ணன் மேலே. அமைதியாக அண்ணன் தம்பி குடும்பமாக இருந்த ஒரு குடும்பத்துக்குள்ளார குழப்பங்களை விளைவிச்சு எங்கள் இனத்தையே இல்லாமல் அடிச்ச நீ. அதே மாதிரி அதுவும் அப்பாவி ஒரு தற்காப்புக்கு எந்த இதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் முறைகேடான முறையில் அடித்து துரியோதனை கொன்னேன். அதே மாதிரி நீ சாவ, உன்னுடைய இனம் அதே மாதிரி காரண காரியம் இல்லாமல் அழியும் அப்படின்னு. இதனால தானே யாதவர்கள் குஜராத்தில் அந்த தர்மப்புல்லை எடுத்து அடிச்சுக்கிட்டு இல்லை, ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இல்லை, துவாரகை அப்படியே ஆற்றுக்குள்ளார கடலுக்குள்ளார முழுகிச்சு. அப்படியே யாதவ இனம் அழிஞ்சதில்லை. அதான் தான் மோடி பார்க்குறதுக்கு போய் அந்த 5 அடி ஆழத்துக்குள்ளார போய் இறங்கிக்கிட்டு மோமுடியெல்லாம் போட்டு ஒரு போஸ்ட் கொடுத்தாரு. துவாரகை உள்ளே இருக்குது, அந்த துவாரகை அதுக்குள்ளார இருக்குதுங்கிறாங்க, கடலுக்குள்ளார போயிடுச்சு. கிருஷ்ணன் எப்படி சாவறான்? படுத்துருக்கிறான். அந்த சோகமாகி தன்னுடைய இனமே அழிஞ்சு போச்சே, காந்தாரி சபதம் பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சோகத்தில் படுத்துருக்கிறான். புல் முளைச்சிருக்கு, அந்த புல் வெளியில் படுத்துருக்கிறான். இவன் கட்டவர்கள் மாத்திரம் தேர்த்து புல்லுக்கு மேலே தூரத்தில் இருந்த அம்மா வந்து வேடை மானாக்கான்னு நினச்சிக்கிட்டு அடிக்கிறான். கட்டவர்களை போய் கூத்துது, சேர்த்து போயிட்டான். எப்படி துரியோதனை வந்து தற்காப்புக்கு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் அவனுடைய உயிர்நிலையில் அடித்து கொல்றான்னு சொல்லி பீமனுக்கு ஐடியா கொடுக்குறது கிருஷ்ணன், அதே மாதிரி இவனை சாப்பிட்றான். இதெல்லாம் மோடிக்கு சொல்லணும். இந்த கதையெல்லாம் இருக்குப்பா, உன் கதையிலே இருக்குப்பா, இதெல்லாம் எங்கள் கதை இல்லை, திராவிட மாடலில் வரல, இது உன் கதையிலே, அவரோட கதையிலே இருக்குது, அவருக்கான ரிசல்ட்டு அதுலேயே இருக்குது. அதனால் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி. சரி சார், இப்போ தொடர்ந்து அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடுறது பார்க்க முடியுது. அதுவும் அந்த பிரச்சாரங்கள்லாம் ரொம்ப அவதூறு பிரச்சாரங்களாக இருக்குது அப்படின்றாங்க. குறிப்பாக இஸ்லாமியர்களை வெளியிலேருந்து படையெடுத்து வந்தவங்க அப்படின்றது, 10-15 குழந்தை பெற்றுப்பாங்க, அவங்களுக்காக இந்த நாட்டை பிரித்து கொடுக்க காங்கிரஸ் துடிக்கிறது, SC/STயோட ரிசர்வேஷனை அவங்க தான் கேன்சல் பண்ண போகிறாங்க, அவங்கள இஸ்லாமியர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுகிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை சொல்கிற யார்? பிரதமர் சொல்கிறாரு. அவர் யார்? பேர் என்ன? நரேந்திர மோடி அவர்கள். அவர் எத்தனாவது புள்ள அவங்க அப்பாவுக்கு? இல்லை சார், 6வது புள்ள. அப்போ இந்த அம்மா வந்து முஸ்லீம்களை ஒழிக்கிறதுக்கு தான் 6 பிள்ளை பெற்றுச்சா? முஸ்லீம்கள் தான் 6 பிள்ளை பெற்றா, உங்கள் அம்மா பெற்றிருக்காங்களா 6 பிள்ளை? அதுக்கு யார் பதில் சொல்கிறேன்? தான் குடும்பத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. SC/SCக்கெல்லாம் கிடைக்க வேண்டிய இதெல்லாம் வந்து 6 பிள்ளை 7 பிள்ளை எங்கள் அம்மா மாதிரி எல்லாம் பெற்று இந்த மாதிரி பெருக்கிக்கிட்டே போகிறாங்கன்னு தான் குடும்பத்தை பற்றி தான் சொல்லியிருக்கேன். 6வது பிள்ளை. சரி, உனக்கு தான் கல்யாணம் பண்ணாங்களே, நீ பிள்ளைய பற்றி இந்துக்களை ஜாஸ்தி பண்ணியிருக்கலாம் இல்லை? கொண்டாட்டியா அந்த ஒருத்தனை நீ வம்சாவளியை பெருக்கி இருக்கலாம் இல்லை? ஒரு 6 பிள்ளைய பெற்றுருக்கலாம் இல்லை? இவ்வளோ பேசுறிய ஏன் பெக்கல? தியாகம் பண்ணிட்டாரோ? தியாகம் பண்ணிட்டாரோ? தியாகம் பண்ணிட்டாரு. கொண்டாட்டி தியாகம் பண்ணிட்டார், அவ்வளோதான் பண்ணார். உனக்கு தெரியுதில்ல முஸ்லீம்களை வந்து பிள்ளைகளாக பெற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுதில்ல? அப்போ நீ யசோதா பெண்ணுக்கு ஒரு 6 பிள்ளையை பெற்று இந்துக்களுடைய ஜனத்துக்கு பெருக்கி இருக்கலாம் இல்லை? ஏன் பண்ணல? இல்லை சார், இது ஒரு அவதூறு பிரச்சாரம் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்கிறதே தப்பு இல்லையா? இப்படி பேச்சேதான் பிழைக்க முடியுமான்னு பார்க்குறாருங்க. வெறுப்பு வளர்க்குறாரு. இந்துக்கள் அதனால் அலைன்ஸ் இந்துக்கள்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறாரு. அது வாய்ப்பு இருக்கா? அப்படி எப்படிங்க முடியும்? முகலாயர்கள் வந்தபோது இந்துக்கள் இங்கே இருக்கிற இந்துக்கள் எங்கே போராடினா? இப்ராஹிம் லோடி வந்தான், பேசாமல் தான் இருந்தாங்க. கஜினி போகும்போது 13 தடவை ஊன் மாநிலத்துக்கு தான் வந்தான், குஜராத்துக்கு. என்றைக்கா எதிர்த்து போர்ட்டேரியா சண்டை போட்டி அவங்ககிட்ட போர் அடிச்சு இல்லைங்க போயிட்டான். 13 தடவை வர்ற தடுக்கிறதுக்கு ஒரு நாயை கூட காணும் தானே போயிட்டான். குஜராத்தில் தானே கொள்ள அடித்தான். அங்கே இருக்கிறது தான் இந்த சோமநாத் கோவில்.
தடுத்து நிறுத்தத்துக்கு ஆள் இல்லையா? அக்பர் வந்தார், பாபர் வந்தார். பாபருக்கு அப்புறம் அக்பர் வந்த அப்புறம் உன் சொந்தக்கார பொண்ணு தான் நான் கட்டி கொடுத்துட்டேன். சாமி என்ன ஒன்றும் பண்ணிடாத, நீ இருந்துக்கோ அப்படி சொல்லி ஜோதிபாயை கட்டி கொடுத்துட்டேன். அப்புறம் அவங்க மச்சானை கொண்டு போய் மந்திரியாக உட்கார வச்ச. இப்படி தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருந்த. என்னைக்கு நீ போராடி இருக்க? அவுரங்கசீப் கடைசியாக வந்து பகதூர் ஷா ஜஃபர் அவர் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் கொண்டு போய் இதில் அடைச்சிட்டாங்க, அந்தமானில் அடைச்சி கொண்டாங்க. அது ஒன்றும் முகலாய சாம்ராஜ்யம் தானே இருந்தது. நீ என்னைக்கு போரிட்டு முகலாயர்களை எதிர்த்து போரிட்டு இது பண்ண? ஊடுருவல்காரன்றாங்களே அந்த அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம். இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் அப்படி தான் வந்தாங்களா என்ன? ஊடுருவல்காரன்றதை நான் ஏற்றுக்கிறேன். அப்படி எடுத்தாக்கா நம்ம பழைய காலத்துக்கு போவோம். ஆரிய வந்தேரிகள், நீ ஊடுருவல், நீயே ஊடுருவல், நீ வெளியே போ. உன்னுடைய சொந்த ஊர் இதில் இருக்குது, பிரேரி புல்வெளியில் இருக்குது, மத்திய ஆசியாவில் இருக்குது. நீ தானே முதல் வந்தேரி, நீ முதல்ல வெளிப்போ, பாப்பானை கூட்டிகிட்டு போ. நீ தானே முதல் வந்தேரி. இவன் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தானே வந்தான், அதுக்கு முன்னாடி அவன் வரலையே. நீ அவனை தடுத்துருக்கிற. நீ கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவன். ஆரியர்கள் வருகைன்னு போடுவேன். வருகை தான் கொஞ்சம் உள்ளே வந்ததை மாடை ஒட்டிக்கிட்டு வந்தேன். பௌத்த மதம் வந்து ஒன்று அடித்து உதச்சப்புறம் தான் நீ அடங்குன. அசோக காலம் வரல நீ வாலாட்ட முடியல. அசோகனுக்கு பிறகு தானே குப்தர்கள் இது ஆட்சிக்கு வந்த பிறகு தானே உன்னுடைய மொழியே சமஸ்கிருதமே அதுக்கு பிறகு தானே வந்து காளிதாசன்லாம் வந்தாங்க. ஏறத்தாழ ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதனால தான் குப்தர்கள் பொன் யுகங்கிற. அப்படி பார்த்தா வந்தேரிகள்னு வரும்போது நீயும் வந்தேரி தானே, ஆரிய வந்தேரி தானே, வெளியே போகும். மல்லிகார்ஜுன கார்கே தான் சொன்னார் பார்லிமெண்ட்டில். வி ஆர் த சன்ஸ் ஆஃப் த சாயில், வி பிலாங் டு டிராவிடியன் ரேஸ், யூ ஆர் ஆரியன், யூ ஆர் அன் இன்வைடர், கெட் அவுட் அப்படின்னாரு பார்லிமெண்ட்டில் சொன்னார். சோனியா காந்தி வந்து வடிநாட்டுக்காரின்னு சொல்லி இது பண்ணும்போது யூ ஆர் அன் அவுட் சைடர் ஈக்குவலி, கெட் அவுட் அப்படின்னாரு. வாயை திறக்கலையே அவனுக்கு. இதே மோடி இருக்கும்போது தான் சொன்னார், வாயை திறக்கலையே. ஓ, இந்த மாதிரியான பிரச்சாரத்தின் போது இந்துக்களினுடைய தாலியை அறுத்து அதில் இருக்கிற தங்கத்தை கூட இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க, காங்கிரஸ் அந்த மாதிரியான செயலில் செய்வாங்க, அதனால் நீங்கள் உஷாராக இருங்க அப்படின்ற பிரச்சாரத்தில் பேசுகிறாங்க. இப்போ யசோதாபன் தாலி அறுத்து யார்கிட்ட கொடுத்தாரு? இவர் ஒய்ஃபை துரத்தி இருக்காருங்க. அந்த தாலி யாருக்கிட்ட போயிருக்குது? ஒருவேளை யார்கிட்ட கொடுத்தாரா? கேட்டால் தப்பாக போய்டும். தாங்கிட்ட அழுக்க வச்சுக்கிட்டு ஊரை பற்றி பேசக்கூடாதுங்க. யசோதாபன் தாலியை அறுத்து நீ யாருக்கிட்ட கொடுத்த அதை சொல்லு. ஒருவேளை இப்படி தான் பண்ணியா? சொந்த அனுபவமா? இந்த கேள்வி கேட்டேன். இந்த கேள்வி அவர் பார்த்து கேள்வி கேட்டால் இவர் என்ன பதில் சொல்லுவார்? கேட்கக்கூடாதுல்ல? கேட்கக்கூடாது, தப்பு. தனி மனித தாக்குதல், தப்பு. அப்படி பேசக்கூடாது. யசோதாபன் தாலி மோடி யாருக்கு கொடுத்தாருன்னு கேட்கக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆனால் மோடி மாத்திரம் இப்படி கேட்கலாம். மோடியை இப்படி கேட்கும்போது நீ என்ன பண்ணேன்னு அவங்க திருப்பி இந்த மாதிரி கேட்டாக்க நான் பதில் சொல்லுவேங்கிறத நம்ம கேட்குற கேள்வி. இல்லை காங்கிரஸ் அந்த அளவுக்கு தான் வேலை செய்யுமா? அவங்க இஸ்லாமியர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். தன்னை போல் பிறரை நினைனாங்க, அவ்வளோதான். இவர் என்ன பண்ணாருன்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை இது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காரோ என்னமா, அவரை தான் கேட்கணும். இப்படி ஒருத்தருக்கு ஒரு கற்பனை வருதுன்னா செய்யாமல் வருமுங்களா? அவர் மனசுக்குள்ளார அது இருக்குது. அவர் மனசுக்குள்ளார அது இருக்குது. இல்லை இந்த நாடெல்லாம் பிரித்து இஸ்லாமியர்களுக்கும் கொடுத்துருவாங்க அப்படின்றாரு. அதை தான் அவர் மனசுக்குள்ளார அந்த மாதிரி இருக்குது. இல்லை அப்படி கொடுக்கறது கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு கொடுக்கணுங்கிற எண்ணம் ஒரு மைண்டில் இருக்குது. இல்லை தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது. முதல்ல தாலிக்கு தங்கம் இருந்தால அதை தான் நான் கேட்குறாங்க. முதல்ல தாலி கட்டுறதுக்கு தங்கத்தை கொடுப்பேன், அப்புறம் பிச்சு யாருக்கு கொடுக்குறோங்கிற பேசலான்னு தான் காங்கிரஸுக்காரங்க. இல்லை யாராவது தங்கம் வாங்க முடியுமா? தாலிக்கு 55,000 ரூபாங்க. மோடியே வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதானி ஒருத்தர் தான் வாங்க, அதானி கம்பெனியில் வேலை பார்க்கறதுனால அவருக்கு வாங்கி கொடுத்துருவாங்கன்னு வச்சுங்க, அதானி வாங்கி கொடுத்துருவாங்கன்னு வச்சுங்க. தங்கம் ஏதோ மக்கள் கழுத்தில் தங்கம் இருக்கிற மாதிரி அதை ஏதோ பிடிக்க கொடுத்துட்ற மாதிரி எவங்கிட்ட இருக்குது தங்கம். ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழல் வந்து இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் தேர்தல்ங்கிறது இப்போ இல்லை. அது ஜூன் 4ஆம் தேதி வரல ரிசல்ட் இது காத்திருக்க வேண்டியதில்லை. அந்த ஜட்ஜே சொல்லிட்டார், வாக்கேந்திரங்களை வந்து சந்தேகப்படக்கூடாது அப்படின்ட்டாரு. சந்தேகத்தின் அடிப்படையில் இயங்கிறது தான் அந்த நீதிமன்றங்கள்.
அதுவே தெரியாத ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக உட்காந்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட தீர்ப்புகள் தான் கிடைக்கும். அந்த மாதிரி தீர்ப்புகளை வச்சு அடிப்படையில் வர்றதுனால தான் மோடி அவ்வளோ சந்தோஷப்படுறாரு, நான் வெற்றி பெற்று விட்டேன்றாரு. இந்தியா கூட்டணி வலுவாகவே இல்லையா? இது வலுவாக இருந்து என்னங்க பிரயோஜனம்? நான் ஈவிஎம் வச்சுருக்கேன். ஈவிஎம் வச்சுருக்கேன், நீங்கள் என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார், மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்கும் மிக நன்றி சார்.